ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 4 பனானா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக ஒரு சின்ன கப்பில் சுகர் எடுத்திருக்கேங்க. இப்போ எடுத்த சுகரை இந்த மிக்ஸி கப்பில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பனானாவை தோல் எல்லாத்தையும் நீக்கின பின்னாடி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க, ஒரு பிஞ்சு. கொஞ்சமாக சோடாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து விட்டுருங்க. நீங்கள் சோடாத்தூள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாவு ரெடி பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்கள் மாவை அப்படியே வச்சுருந்துட்டு தான் நீங்கள் செய்யணும். ஆனால் சோடாத்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சிடலாங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நமக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. கரெக்டாக அந்த பனானா பேஸ்ட்டே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வந்திருக்கு. நம்ம சோடாத்தூள் சேர்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக எடுத்து நீங்கள் எண்ணெயில் விடுங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இது போடணும். இல்லைன்னா வெளியில் உங்களுக்கு ஃபுல்லாகவே பொரிஞ்சிரும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா மாவு அப்படியே பச்சையாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. அடியில் பாருங்கள், ஒட்டாமையே வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம டீ போடுற டைமுக்குள்ளே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க குயிக்காக. இது வாய்ப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு நம்ம இப்போ பனானாலாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா 2 நாளில் நல்லா பழுத்துருது இல்லையா? ஸோ நம்ம அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ரெசிபி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூடாக தான் இருக்குது. வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.